அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. அன்பு அடுத்து இருப்பவருக்கு தீங்கு இழைக்காது, அன்பே திரு சட்டத்தின் நிறைவு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசுவின் தெய்வீக குரலை கேட்கும் முன், இயேசுவின் தெய்வீக ஒளியால் ஆட்கொள்ளப்படும் முன், இயேசுவின் சீடர்களை துன்பப்படுத்தி வாழ்ந்த சவுல் இயேசுவின் தெய்வீக குரலை கேட்ட பின், இயேசுவின் தெய்வீக ஒளியால் ஆட்கொள்ளப்பட்ட பின், பிறர் அன்பே திரு சட்டத்தின் நிறைவு என்று எழுதுகிறார். உண்மையான அன்பு எவ்வாறு இருக்கும், உண்மையான அன்பு எவ்வாறு வெளிப்படும் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரத்தில் மிகவும் அழகாக தெளிவாக சொன்ன புனித பவுல், பிறர் அன்பே திரு சட்டத்தின் நிறைவு என்று எழுதுகிறார். இயேசுவின் தெய்வீக குரலை கேட்ட பின் புனித பவுல் இவ்வாறு எழுதுகிறார், பிறர் அன்பே திரு சட்டத்தின் நிறைவு என்று. திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், புனித பவுல் ஏன் இவ்வாறு எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தமஸ்கு நகருக்கு செல்லும் வழியில் ஆண்டவர் இயேசு பவுலாக மாறிய சவுலை சந்திக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது சவுல், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, இயேசு சவுலை பார்த்து, நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் புனித பவுல் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார், பிறரை துன்பப்படுத்தும் போது நான் இயேசுவை துன்பப்படுத்துகிறேன், பிறரை காயப்படுத்தும் போது நான் இயேசுவை காயப்படுத்துகிறேன், பிறரை அவமானப்படுத்தும் போது நான் இயேசுவை அவமானப்படுத்துகிறேன், பிறரை வெறுக்கும் போது நான் இயேசுவை வெறுக்கிறேன், ஆனால் பிறரை அன்பு செய்கிற போது நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், தந்தையாம் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பதை புரிந்து கொண்ட புனித பவுல், பிறர் அன்பே திரு சட்டத்தின் நிறைவு என்று எழுதுகிறார். மதர் தெரேசாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான சம்பவம். மதர் தெரேசா ஒரு முறை தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பணக்கார மனிதர் மதர் தெரேசாவை சந்திக்க வருகிறார். மதர் தெரேசாவின் அந்த செயல்கள் இந்த பணக்கார மனிதருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அப்பொழுது இந்த பணக்கார மனிதர் மதர் தெரேசாவை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மதர் தெரேசா அந்த பணக்கார மனிதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க 1 கோடி கொடுத்தா செய்ய மாட்டீங்க, நான் 2 கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி செயலை செய்ய மாட்டேன் என்று மதர் தெரேசா பதில் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பணக்கார மனிதர் மதர் தெரேசாவை பார்த்து, 2 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சொல்லுகிற நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது மதர் தெரேசா சொன்ன அழகான பதில், இந்த மனிதரில் வேதனைப்படும் இயேசுவை நான் பார்க்கிறேன், இந்த மனிதரில் துன்பப்படும் இயேசுவை நான் பார்க்கிறேன், இந்த மனிதருக்கு பணிவிடை செய்யும் போது துன்பப்படும் அந்த இயேசுவுக்கு நான் ஆறுதல் சொல்லுகிறேன் என்று சொல்லி மதர் தெரேசா சொன்ன அந்த பதிலை கேட்டு அந்த மனிதர் அதிர்ந்து போனார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பிறரை நான் அன்பு செய்கிற போது என் இயேசுவை நான் அன்பு செய்கிறேன், ஆனால் பிறரை நான் காயப்படுத்தும் போது, பிறரை வெறுக்கும் போது நான் இயேசுவை காயப்படுத்துகிறேன், இயேசுவை வெறுக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் நாம் பிறரை அன்பு செய்து வாழ்வோம். அப்பொழுது திரு சட்டத்தை முழுமையாக நாம் நிறைவேற்றுவதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் எப்பொழுது நாங்கள் திருச்சட்டத்தை நிறைவு செய்கிறோம் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் அனைவரையும் அன்பு செய்து இந்த உலகில் நாங்கள் ஒளியின் மகளாக வாழும் போதும் அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த நாளில் பகைமை உள்ளத்தோடு வாழ்கிற அனைத்து மக்களையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா பிதாவே, பகைமை உள்ளத்தோடு வாழ்கிற அந்த மனிதர்களின் கல்லான இதயத்தை அப்பா உம்முடைய இரக்கத்தினால் மாம்சமான இதயமாக மாற்றுவீராக. இதனால் அப்பா பகைமை உள்ளத்தோடு வாழ்கிற அவர்களும் தங்கள் பகைவர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்து அவர்களும் அந்த நிலை வாழ்வை ஒருமையாக்கிக் கொள்ளும்படி தேவரீர் செய்வீராக. அப்பா பிதாவே,
இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.